வெல்கம் டு ஜோ மேத். ஐம் ஜோதிலக்ஷ்மி, மேத்ஸ் டியூட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கிராஃப். ஸோ கிராஃப் தெரியும் உங்களுக்கு, 10 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ அந்த 10 மார்க்ஸும் ஃபுல்லாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக எதையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அந்த ஃபுல் 10 மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு ஸ்டெப் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் இன்றைக்கி கிராஃபில் நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் லோயர் கிளாஸில் ப்ராப்ளம்ஸாக போட்டிருப்பீங்க. அதை தான் இப்போ அந்த ப்ராப்ளம்ஸை கிராஃபிக்கலாக எப்படி சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம், வரீங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம கிராஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த இயர் கிராஃபில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் 2 எக்ஸசைசஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த டைரக்ட் வேரியேஷன்ஸ் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே கிராஃபாக பார்க்க போகிறோம். அதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தட் இஸ் த குவான்டிட்டி வேரி ஆகிக்கிட்டே இருக்க வேல்யூவை வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக வேரியபிள்ஸை வந்து XY அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, XYZ அப்படின்னு. ஓகே, கான்ஸ்டன்ட்ஸ்னால் வேல்யூ அப்படியே மாறாமல் இருந்ததுன்னா தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் வேரியபிள்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் டைரக்ட், தட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் and dependent variable. Independent variables. And the second one is dependent variable. Dependent variable. Okay, so independent variables and dependent variables. இப்போ independent variable na enna, dependent variable na enna nu paaka porom. நார்மலாக இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயரோட ஏரியா ஆஃப் ஸ்கொயர் சைடு இன்ட்டு சைடை வந்து ஏ அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஏ யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஏரியா இஸ் ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயரோட சைடு லெங்த் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வேரியபிள். ஏன்னா எனி ஸ்கொயர், இந்த ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்ன்ற இந்த ஃபார்முலா தட் இஸ் சைட் லெங்த், ஸ்கொயரோட சைட் லெங்த் எப்படி இருந்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ இந்த ஏ வந்து ஸ்கொயரோட சைட் லெங்த் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஏவை வந்து என்னன்னு சொல்லுவோன்னா இண்டிபெண்ட் வேரியபிள். ஏன்னா இட் டேக்ஸ் த வேல்யூ அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கொயரோட சைடுக்கு ஏற்ற மாதிரி இதோடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஏ மாறும்போது, இந்த சைட் லெங்த் மாறும்போது ஏரியா கேபிட்டல் ஏ இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். இது மாறுச்சுன்னா இது மாறும், இது மாறலைன்னா இது மாறாது. அப்போது இந்த வேல்யூ ஏ இருக்குது இல்லையா, ஏரியா, அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் வேல்யூ ஸ்மால் ஏ, டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் சைட் ஆஃப் த ஸ்கொயர். இதை வந்து அதனால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிள். ஏன்னா இது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இது மாறும். இண்டிபெண்ட் வேரியபிள் இது. இந்த ஏ இருக்குது இல்லையா, இந்த ஏ மாறுச்சுனா தான் இந்த ஏ மாறும், ஏரியா மாறும். அப்போ இது வந்து டிபெண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் ஏ. டிபெண்ட், இந்த வேரியபிளை டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் πr ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த ஆர்ன்றது ரேடியஸ், இந்த கேபிட்டல் ஏன்றது ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ அப்போ ரேடியஸ் பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் ஆஃப் சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் ரேடியஸ். அப்போது இது வந்து என்னதுன்னா இண்டிபெண்ட். ஸோ இந்த ரேடியஸை பொறுத்து தான் எப்படி இருக்கும், ஏரியாவோட வேல்யூ இருக்கும். அப்போ இது டிபெண்ட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேடியஸ். ஸோ டிபெண்ட். இந்த வேல்யூ பை என்னன்னு சொல்லலாம், அது கான்ஸ்டன்ட். பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், pi is equal to 3.14, the decimal value, and the fraction value is 22/7. So it is a constant. Radius எப்படி மாறினாலும் இந்த pi value மட்டும் என்ன ஆகாது, மாறவே மாறாது.
So it is a constant. So நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா இல்லை ஒரு ரிலேஷன் எது எடுத்தாலும் அதில் ஒரு டிபெண்ட் வேரியபிள் இருக்கும், ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும். நம்ம ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் ஒரு ரிலேஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா வென் ஆர் சேஞ்சஸ் தென் A also changes. That is when radius changes, then the area of the circle also changes. So இதில் வந்து ஒரு independent variable ஒன்று dependent variable இருக்கும். This is about the variables. So இதை வச்சு தான் நம்ம இப்போ direct variation and indirect variation பார்க்க போகிறோம். Now let us see the definitions for variables and constants. A variable is a quantity which may change according to the situation of your relation. So ஒரு mathematical relation கொடுத்துருந்தாங்கன்னா situationக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வேல்யூ மாறுச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், வேரியபிள் சொல்லுவோம். யூஸ்வலி இட் இஸ் denoted by the letters x, y, z. Then we have two types of variables. They are independent variable and dependent variable. So constants அப்படினாலே it is a fixed quantity. See, a constant is a quantity that assumes a fixed value. அதுக்குன்னு ஒரு fixed value இருக்கும், அது மாறவே மாறாது. Okay, it will take any real value throughout in a specific mathematical context. So ஒரு relation மேத்தமெட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற மாறாத வேல்யூ, தட் இஸ் அ ரியல் நம்பர், இஸ் நோன் ஆஸ் கான்ஸ்டன்ட். அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட். அது ஃபிக்ஸடாக இருக்கும், மாறவே மாறாது. ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் see about the independent variable and dependent variable. So independent variable now already, as I told you, it is quantity that change according to the situation அப்படின்னு சொன்னேன் இல்லையா? So it is a quantity that is manipulated in a given situation. ஸோ அதுக்கும் எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வேரியபிள். அதுலேயும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். அதே டிபெண்ட் வேரியபிள்னால் இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் மாறுறதுனால மாறுற அனதர் வேரியபிள் தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம டிபெண்ட் வேரியபிள் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ குவான்டிட்டி ஹூஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த இண்டிபெண்ட் வேரியபிள் மேனிப்புலேட்டட். எப்படி நம்ம இண்டிபெண்ட் வேரியபிளை மாற்றிக்கிட்டே போகும்போது டிபெண்ட் வேரியபிளும் என்ன ஆகும், அதனால் மாறும். அதனால் அதை டிபெண்ட் சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தான். வேறு A இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அண்ட் R இஸ் த லென்த் ஆஃப் த ரேடியஸ். தென் ஏரியா ஆஃப் சர்க்கிள் A ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே ஆர்ன்றது உங்களுக்கு என்னது, இண்டிபெண்ட் வேரியபிள். ஏன்னா சர்க்கிளோட ஏரியா ரேடியஸ் மாறும்போது தான் மாறும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் இண்டிபெண்ட் variable. R is radius is independent variable and area is depends on the depends on the value of radius. அதுக்கேற்ற மாதிரி ஏரியா மாறும். and you know pi is constant. ஸோ இதுதான் உங்களுக்கு இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள், கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வேரியேஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இண்டிபெண்ட் வேரியபிளை வந்து குவான்டிட்டின்னு எடுத்துருக்கோம், டிபெண்ட் வேரியபிளில் காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி குவான்டிட்டி இங்கே எக்ஸு, காஸ்ட்டை ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ குவான்டிட்டி அப்படின்னும் போது எனிதிங், இப்போ வந்து சாக்லேட்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷாப்புக்கு போயிட்டு சாக்லேட்ஸ் வாங்குறீங்க. சாக்லேட்டோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக காஸ்ட்டும் என்ன ஆகும், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு காஸ்ட் ஆஃப் ஒன் சாக்லேட் வந்து 10 ரூபி அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒன் சாக்லேட் இது ஒன் சாக்லேட், இது வந்து ₹10 அப்படின்னு எடுத்திங்கன்னா 2 சாக்லேட்ஸ் அப்படின்னும் போது என்னாகும், உங்களுக்கு ₹20 ஆகும். 3 சாக்லேட்ஸ் அப்படின்னா ₹30 வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக காஸ்ட்டும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்படி பாருங்கள், ரிவர்ஸில் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆக ஆக காஸ்ட்டும் என்ன ஆகும், உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அப்போ இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். குவான்டிட்டி அண்ட் காஸ்ட் எப்போவுமே எப்படி இருக்கும்னா டைரக்ட் வேரியேஷன். நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அப்படி தான் இருக்கும். குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகும், காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைரக்ட் வேரியேஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். தட் இஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு 2 வீலரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரே மாதிரியான ஸ்பீடில், தட் இஸ் ஒரு 40 km/h ஸ்பீட்லேயே போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்கள் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் எப்படி ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் இல்லையா? ஈவன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுதான் நடக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட் வேரியேஷன்.
அப்புறம் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கிவ் லேர்னிங் டைம். ஸோ இப்போ லேர்னிங் டைம்னு எடுத்திங்கன்னா நீங்கள் படிக்கிற நேரத்தை அதிகமாக்குனீங்கன்னா your marks will be increased. Learning time increaseனா மார்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். லேர்னிங் டைம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் மார்க்ஸும் என்ன ஆகும், ஆப்வியஸாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷனுக்கு கொடுத்துட்டே போகலாம். டைம் அண்ட் ஏஜ், காலம் போக போக நம்ம வயசும் என்ன ஆகும், ஏறிக்கிட்டே போகும். ஸோ இட் இஸ் ஆல்சோ டைரக்ட் வேரியேஷன். இந்த மாதிரி மெனி எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் டே டு டே லைஃப்ல இருந்தே எடுக்கலாம். ஈவன் இப்போ வந்து ஒரு ஏரியா அண்ட் தட் இஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அண்ட் ரேடியஸ் கூட எடுக்கலாம். தட் இஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியாவும் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். சர்க்கிளோட ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் டிக்ரீஸ் ஆக ஆக சர்க்கிளோட ஏரியாவும் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மெனி எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் டைரக்ட் வேரியேஷன்ஸ்க்கு கொடுக்கலாம். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இது. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ்க்கும் மெனி எக்ஸாம்பிள்ஸ் வி கேன் சி. ஸோ இப்போ இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன். லேபர் அண்ட் டேஸ் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ லேபர் அப்படின்னும் போது சப்போஸ் உங்கள் வீட்டை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து உங்களுக்கு ஒரு 2 மெம்பர்ஸ், 2 லேபர்ஸ், 2 பெயிண்டர்ஸ் வச்சு நீங்கள் வீடை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறீங்க. ஒயிட் வாஷ் பண்ணும்போது ஒன்லி 2 லேபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இட் டேக்ஸ் 5 days டு ஃபினிஷ் த ஒர்க். 5 days வந்து அவங்க அந்த ஒயிட் வாஷ் பண்ணி முடிக்க ஆகுது அப்படின்னா அதே அந்த லேபர்ஸோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஓகே, தட் இஸ் இப்போ 2 லேபர்ஸ்க்கு பதிலாக ஒரு 4 லேபர்ஸ் வச்சிங்கன்னா அந்த ஒர்க் உங்களுக்கு 5 daysல முடிய ஒர்க் என்ன ஆகும், உங்களுக்கு 2 days ஆர் 3 daysலேயே முடியும் இல்லையா? ஸோ அப்போது லேபர்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆக ஆக டேஸ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஒரு ஒர்க்குக்கு எனி ஒர்க் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் டேஸும் ரிலேஷன் பார்த்திங்கன்னா எப்போவுமே இன்டைரக்ட் வேரியேஷனில் தான் இருக்கும். ஏன்னா லேபர்ஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ண நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை டிக்ரீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெனி எக்ஸாம்பிள்ஸ் இண்டிபெண்ட் தட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷனுக்கும் கொடுக்கலாம். ஸோ அதர் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்பீட் அண்ட் டைம். ஸ்பீட் அண்ட் டைம் எடுக்கலாம். ஸ்பீட் டைம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண பண்ண டைம் டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும், இப்போ உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் சேம் தான். உங்கள் டெய்லி சேம் ரூட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் சேம் தான். ஸோ ஒரு நாள் நீங்கள் நடந்து போகிறீங்க, வாக் பண்ணி போகிறீங்க, அப்போ உங்களுக்கு டைம் வந்து உங்கள் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு 20 minutes ஆகுது அப்படின்னா நீங்கள் அதே சைக்கிளில் போகும்போது உங்களுக்கு டைம் என்ன ஆகும், ஒரு 10 minutesலேயே போயிடுவீங்க. ஏன்னா வாக்கிங் ஸ்பீடை விட நீங்கள் சைக்கிளில் போகிற ஸ்பீடு வந்து ஆப்வியஸாக அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் முன்னாடியே போயிடுவீங்க. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா டைம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸ்பீட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது ரெண்டும் இன்டைரக்ட் வேரியேஷனில் இருக்கும். ஸோ இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா பேஜஸ்ஸை அண்ட் லைன்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு எஸ்ஸே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எஸ்ஸேயில் வந்து ஒரு 100 lines இருக்குது. அந்த எஸ்ஸே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேஜில் வந்து 25 lines எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 4 pages உங்களுக்கு தேவைப்படும். 25 × 4 100 இல்லையா? ஸோ 4 pages தேவைப்படும். அதே நீங்கள் ஒரு பேஜில் 20 lines எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 pages தேவைப்படும். அப்போது நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ண நம்பர் ஆஃப் லைன்ஸை நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? ஒரு பேஜில் எழுதுகிற லைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பேஜஸ் டிக்ரீஸ் ஆகும். அதே நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான எக்ஸாம்பிள். இந்த மாதிரி மெனி எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் see in your day to day life for indirect variation. ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனும் சரி டைரக்ட் வேரியேஷனும் சரி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளையும் அறியாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ இனிமேல் அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது என்ன வேரியேஷனில் இருக்குது, இது என்ன வேரியேஷனில் இருக்குது. அப்போ நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அவங்க டே டு டே லைஃப். ஓகே, ஸோ வேரியேஷன்ஸ் அப்படின்னா when 2 things are in proportion there is a relation between them. ஸோ 2 thingsக்கு வந்து ப்ரொபோர்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்குள்ளே ஒரு ரிலேஷன் இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. when 2 things are in proportion there is a relation between them due to which if the value of one of them
changes, the value of the other also changes. Proportion na nothing but ஒரு வேல்யூ மாறும்போது இன்னொரு வேல்யூ மாறுது தான். அது எப்படி மாறுதுன்றது அடுத்த விஷயம், டைரக்டா இன்டைரக்டா. ஸோ ஒரு வேல்யூ மாறும்போது இன்னொரு வேல்யூ மாறுச்சுன்னா தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரிலேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ 2 types of variation, direct variation and indirect variation. ஸோ இந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு அது டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவேன். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்லாம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதுதான் இந்த ப்ரொபோர்ஷன். எப்படி வேணால் இருக்கலாம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் ரெண்டுமே ஒரே மாதிரியாக சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். இதை தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னுவாங்க. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு இன்க்ரீஸ் ஆகிறதோ, ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகிறதையும் என்னென்னு சொல்லுவாங்க, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்வாங்க. அதை தான் இங்கே இந்த ப்ரொபோர்ஷன்ற வேர்டு வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுது. ஓகே, ஸோ ஹியர் டைரக்ட் வேரியேஷன். ஆல்ரெடி எனி ரிலேஷன் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் கிராஃப். எந்த ஒரு ரிலேஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே டைரக்ட் வேரியேஷனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y = kx. இங்கே கேன்றது நத்திங் பட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. எப்படி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏரியா ஆஃப் சர்க்கிளில் a = πr² அப்படின்னும் போது அங்கே பையன்றது கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே k வந்து டேக் எனி கான்ஸ்டன்ட் வேல்யூ அக்கார்டிங் டு த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமை பொறுத்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸுன்றது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ன்றது டிபெண்ட் வேரியபிள். ஸோ இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரிலேஷனை வந்து கிராஃபில் போடலாம் அப்படின்னு. ஸோ எப்போவுமே டைரக்ட் வேரியேஷனோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஸோ வேறு எதுவுமே வராது, கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதுவும் இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா, அதாவது இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், y = x மட்டும் இருக்குது, kx இருக்குது. ஸோ இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். ஹியர் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் மிஸ்ஸிங். அப்போது நீங்கள் வரைகிற லைன் வந்து கண்டிப்பாக ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷனை வச்சு இருந்ததுன்னா, y = kx இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா, நீங்கள் ட்ரா பண்ணுற கிராஃப் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன். எல்லா ஸ்ட்ரெயிட் லைனுமே எப்படி பாஸ் ஆகும்னா, தட் இஸ் இதில் ஆரிஜினில் பாஸ் ஆகும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்ததுன்னா இட் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன் பட் நாட் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். அதை பார்த்துக்கோங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாதனால சொல்கிறேன். அதனால் டைரக்ட் வேரியேஷன்னாலே அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகுன்றது மீனிங் கிடையாது. நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாமல் இருந்ததுன்னா, தட் இஸ் தனியாக கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த மாதிரி இல்லை. அதில் இப்போ kx + cன்னு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ அது இருந்ததுன்னா அது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகாது. இது இல்லைன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்போவுமே ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி டைரக்ட் வேரியேஷன். ஸோ நவ் see about the indirect variation. இன்டைரக்ட் வேரியேஷனோட ரிலேஷன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y = k/xன்னு இருக்கும். ஓகே, இங்கே எக்ஸ் பாருங்கள் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் k is the constant of proportionality and x is independent variable, y is dependent variable. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, y is directly proportional to x அப்படின்னா இதை ஈக்குவேஷனாக மாற்றும் போது y = kxன்னு மாற்றுவீங்க. இன்டைரக்ட்லி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இப்படி இருக்கும், 1/xன்னு இருக்கும். ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் இப்படி வரும் உங்களுக்கு. ஸோ 1/xன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இதை நீங்கள் மாற்றும் போது y = k/xன்னு மாற்றுவீங்க. ஸோ இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலை தான் நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன் கூட சொல்லலாம் அது. ஓகே, ஸோ இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், இட் இஸ் அ ஹைப்பர்போலா. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த y = k/xஐ நீங்கள் இப்படி கூட எழுதலாம். தட் இஸ் xy = kன்னு எழுதலாம். பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இப்படி வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் உள்ளது இங்கே வந்துச்சுன்னா xy = kன்னு எழுதலாம். இது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. இதனுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா 2 பாருங்கள். ஓகே, எக்ஸோட பவர் 1, ஒய்யோட பவர் 1, ரெண்டு ப்ராடக்ட்டில் இருக்கும்போது டிகிரி ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ 1 + 1 is 2. டிகிரி ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் இஸ் 2. அதனால் இதனுடைய கிராஃப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. பட் இதனுடைய கிராஃப் வந்து லீனியர் ஈக்குவேஷன். இது டிகிரி 1 இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இதுக்கு வந்து ஹைப்பர்போலா வரும். ஹைப்பர்போலானா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும் ஈக்குவேஷன். இதுதான் ஹைப்பர்போலா. இது பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இது குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த கர்வ் எக்ஸ்டெண்ட் ஆக 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 இட் மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ் அட் இன்ஃபினிட்டி. எங்கேயோ அது மீட் பண்ணும், பட் கடைசி வரைக்கும் ரியல் லைனில் அது மீட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி தான் இந்த சைடும்
இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸாக இந்த கர்வ் மீட் பண்ணவே பண்ணாது. பட் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் பாருங்கள். போக 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 டிக்ரீஸ் ஆகும். பட் இட் நெவர் டச்சஸ் தி ஒய் ஆக்சிஸ் அண்ட் இட் நெவர் டச்சஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ். இந்த கர்வுக்கு பேர் தான் என்னது உங்களுக்கு? இந்த கர்வை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்பர்போலா. இந்த கர்வுக்கு நேம் என்ன? ஹைப்பர்போலா. ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன் நீங்கள் ஈக்குவேஷனை கிராஃபில் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கர்வ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம டைரக்ட் வேரியேஷன்னா என்ன, இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்ன, அதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன, அதனுடைய ரிலேஷன் தட் இஸ் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும், இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளமோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Until then, bye bye, see you.